நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் முழு வாழ்க்கையும் மாறலாம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த ஒரு விஷயம் காலை 4 மணிக்கு எழுவது என்று நான் சொன்னால் நான் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள், இல்லையா? ஆனால் நண்பா, என் பெயர் நெப்போலியன் ஹில். வெற்றியாளர்கள் வித்தியாசமாக என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய்வதிலேயே என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துள்ளேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் 500க்கும் மேற்பட்ட மிகவும் வெற்றிகரமான மனிதர்களை ஆராய்ந்தபோது எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடைத்தது. கிட்டத்தட்ட அவர்கள் அனைவரிடமும் பொதுவாக இருந்த ஒரு விஷயம், அதுதான் அவர்களின் காலை வழக்கம். அவர்கள் அனைவரும் காலையில் சீக்கிரம் எழுந்தார்கள், மிக சீக்கிரம். இன்று நான் உங்களிடம் சாதாரணமாக பேசப்போவதில்லை. நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கப் போகிறேன். 90 நாள் சவால். காலை 4 மணிக்கு எழும் சவால். நீங்கள் இந்த 90 நாட்களை உண்மையாக செய்தால் உங்கள் மூளை நிஜமாகவே ரீவயர் ஆகிவிடும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். உங்கள் முழு வாழ்க்கையும் மாறிவிடும். ஆனால் முதலில் நீங்கள் இப்போது எத்தனை மணிக்கு எழுகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கமெண்டில் சொல்லுங்கள். 6 மணிக்கா, 7 மணிக்கா, 8 மணிக்கா, அல்லது 10, 11 மணிக்கா? பரவாயில்லை நண்பா, நான் உங்களை தப்பாக நினைக்கவில்லை. நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறீர்கள் என்பதை மட்டுமே நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பாருங்கள், இது எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும். குறிப்பாக முதல் 2-3 வாரங்கள் உங்கள் உடல் இதை எதிர்க்கும். உங்கள் மனம் 1000 சாக்குப்போக்குகளை சொல்லும். இன்று ஒரு நாள் மட்டும் தூங்கிக் கொள்ளுகிறேன், நாளை முதல் கண்டிப்பாக தொடங்குவேன், இவ்வளவு சீக்கிரம் எழுவதால் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது என்று. ஆனால் நண்பா, வித்தியாசம் வரும், மிகப்பெரிய வித்தியாசம் வரும். ஏன் என்பதை இன்று நான் உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பேன். பாருங்கள் சகோதரா, நான் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு எந்த மேஜிக் மாத்திரையையும் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு கடினமான உண்மையை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பெரியதாக எதையாவது சாதிக்க விரும்பினால் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். முதல் தியாகம் உங்கள் கம்ஃபர்ட், உங்கள் வசதியான போர்வை, உங்கள் இனிமையான தூக்கம். ஏனென்றால் முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழித்திருக்க வேண்டும். மற்றவர்கள் கனவு காணும்போது நீங்கள் உங்கள் கனவுகளை உருவாக்க வேண்டும். இப்போது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நெப்போலியன் நெப்போலியன் நெப்போலியன், இது மிகவும் கடினமாக தெரிகிறதே, இது நிஜமாகவே அவசியமா என்று. பாருங்கள் நண்பா, ஆம், உங்களால் முடியும். ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் சாதாரணமாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அசாதாரணமாகவா? ஏனென்றால் சாதாரண மனிதர்கள் 7 அல்லது 8 மணிக்கு எழுகிறார்கள். ஆனால் அசாதாரண முடிவுகளை விரும்புபவர்கள் அசாதாரண செயல்களை செய்கிறார்கள். காலை 4 மணிக்கு எழுவது ஒரு அசாதாரண செயல். வாருங்கள், நான் உங்களுக்கு அறிவியலை புரிய வைக்கிறேன். உங்கள் உடலில் சர்க்காடியன் ரிதம் என்று ஒன்று உள்ளது. இது உங்கள் உடலின் உள் கடிகாரம். இந்த கடிகாரம் சூரியனுடன் இணைந்து செயல்படுகிறது. சூரியன் உதிக்கும்போது உங்கள் உடலில் கார்டிசோல் வெளியாகிறது. இந்த கார்டிசோல் உங்களை விழிப்புடனும் ஆற்றலுடனும் வைத்திருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கார்டிசோல் காலை 4 முதல் 6 மணிக்குள் வெளியாகிறது. 6 மணி அளவில் இது உச்சத்தில் இருக்கும். எனவே நீங்கள் 4 மணிக்கு எழும்போது இந்த இயற்கை ஆற்றல் அலையை பிடித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இயற்கையோடு இணைந்து செயல்படுகிறீர்கள். இயற்கைக்கு எதிராக இல்லை. மேலும் பாருங்கள், இது உடல் ஆற்றலை பற்றியது மட்டுமல்ல. காலை நேரத்தில், குறிப்பாக 4 முதல் 7 மணி வரை உங்கள் மூளை மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் இரவு முழுவதும் உங்கள் மூளை ஓய்வெடுத்துள்ளது. அது தகவல்களை செயல்படுத்தியுள்ளது, நினைவுகளை ஒருங்கிணைத்துள்ளது. இப்போது அது முழுமையாக ரீசார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் மன உறுதி, உங்கள் கவனம் செலுத்தும் திறன், உங்கள் முடிவெடுக்கும் சக்தி
எல்லாமே காலையின் முதல் சில மணி நேரங்களில் மிகவும் வலுவாக இருக்கும். நீங்கள் 4 மணிக்கு எழுந்தால் இந்த மிகவும் விலைமதிப்பற்ற மணி நேரங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலான மக்கள் 7 அல்லது 8 மணிக்கு எழும்போது என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களின் நாள் அவசரமாக தொடங்குகிறது. குளிப்பது, தயாராவது, காலை உணவு சாப்பிடுவது, அலுவலகம் அல்லது கல்லூரிக்கு ஓடுவது, சிந்திக்க நேரமில்லை, திட்டமிட நேரமில்லை, தங்களை மேம்படுத்திக் கொள்ள நேரமில்லை. அவர்கள் நாள் முழுவதும் ரியாக்டிவ் மோடில் இருக்கிறார்கள். மற்றவர்களின் செய்திகளுக்கு பதிலளிப்பது, மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்று மட்டுமே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் 4 மணிக்கு எழுந்தால் உலகம் முழுவதுமே விழிக்கும் முன்பே உங்களிடம் 3-4 மணி நேரம் இருக்கும். இது உங்கள் நேரம், உங்கள் கோல்டன் அவர். இங்கே நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கலாம், ரியாக்டிவாக அல்ல. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நெப்போலியன், நான் இரவில் தாமதமாக தூங்குகிறேன், நான் 4 மணிக்கு எழ வேண்டுமென்றால் நான் இரவு 9-10 மணிக்கு தூங்க வேண்டும், இது எனக்கு சாத்தியமில்லாதது. பாருங்கள் நண்பா, எனக்கு புரிகிறது. இன்றைய உலகில் நாம் அனைவரும் இரவில் ஸ்கிரீன்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். மொபைல், லேப்டாப், டிவி, சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறோம். வெப் சீரிஸ் பார்க்கிறோம். பிறகு இரவு 12-1 மணிக்கு தூங்குகிறோம். ஆனால் நண்பா, இதுதான் பிரச்சனை. நீங்கள் உங்கள் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயத்தை, உங்கள் நேரத்தை, உங்களை எங்கும் கொண்டு செல்லாத விஷயங்களில் வீணடிக்கிறீர்கள். எனவே இங்கிருந்து தொடங்குவோம். முதல் வாரம். நீங்கள் திடீரென்று இரவு 9 மணிக்கு தூங்கிவிட்டு 4 மணிக்கு எழுங்கள் என்று நான் சொல்லவில்லை. இது உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதற்கு பதிலாக நாம் படிப்படியாக மாறுவோம். நீங்கள் இப்போது 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எழுந்தால் முதல் வாரத்தில் 30 நிமிடங்கள் மட்டும் மாற்றுங்கள். இரவு 11:30 மணிக்கு தூங்கி காலை 7:30 மணிக்கு எழுங்கள். அவ்வளவுதான், வெறும் 30 நிமிடங்கள். இது மிகச் சிறிய மாற்றமாக தெரிகிறது, ஆனால் இது ஒரு தொடக்கம் மற்றும் உங்கள் உடல் இதற்கு பழகிவிடும். இரண்டாவது வாரம் இன்னும் 30 நிமிடங்கள் மாற்றுங்கள். இரவு 11 மணிக்கு தூங்கி காலை 7 மணிக்கு எழுங்கள். மூன்றாவது வாரம் இரவு 10:30 மணி மற்றும் காலை 6:30 மணி. நான்காவது வாரம் இரவு 10 மணி மற்றும் காலை 6 மணி. ஐந்தாவது வாரம் இரவு 9:30 மணி மற்றும் காலை 5:30 மணி. ஆறாவது வாரம் இரவு 9 மணி மற்றும் காலை 5 மணி. மற்றும் ஏழாவது வாரம் இரவு 8:30 மணி மற்றும் காலை 4:30 மணி. எட்டாவது வாரத்திற்குள் நீங்கள் வசதியாக இரவு 8 மணிக்கு தூங்கலாம் மற்றும் காலை 4 மணிக்கு எழலாம். பாருங்கள், இது ஒரு படிப்படியான செயல்முறை. முழுமையாக மாற உங்களுக்கு 8 வாரங்கள் ஆகும். ஆனால் மீதமுள்ள 82 நாட்கள் நீங்கள் முழுமையாக 4 மணி நேர அட்டவணையில் இருப்பீர்கள். இங்குதான் உண்மையான மேஜிக் நடக்கும். இங்குதான் உங்கள் மூளை ரீவயர் ஆகும். இங்குதான் உங்கள் அடையாளம் மாறும். இப்போது இந்த 3-4 மணி நேரங்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பேசுவோம். ஏனென்றால் பாருங்கள், சீக்கிரம் எழுவது மட்டுமே போதாது. நீங்கள் 4 மணிக்கு எழுந்து போனை பார்க்கவோ அல்லது டிவி பார்க்கவோ தொடங்கினால் எந்த பயனும் இல்லை. இந்த நேரத்தை நீங்கள் உங்கள் மீது வேலை செய்ய பயன்படுத்த வேண்டும். உங்களை மேம்படுத்திக் கொள்ள, உங்கள் கனவுகளை நனவாக்க. காலை 4 முதல் 4:15 வரை வேக்கப் ருட்டீன். தண்ணீர் குடியுங்கள், முகம் கழுவுங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெச் செய்யுங்கள். நாம் விழித்து விட்டோம் என்பதை உங்கள் உடலுக்கு சொல்லுங்கள். இது மிகவும் முக்கியமானது. பலரும் அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்கிவிடுவார்கள். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். அலாரம் அடித்தது, நீங்கள் உடனே எழுந்தீர்கள், படுக்கையை விட்டீர்கள், பாத்ரூம் சென்றீர்கள், தண்ணீர் குடித்தீர்கள். இப்போது மீண்டும் தூங்குவதற்கு வழியில்லை. காலை 4:15 முதல் 4:45 வரை தியானம் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ். இந்த 30 நிமிடங்கள் உங்கள் நாளின் மிகவும் விலைமதிப்பற்ற 30 நிமிடங்களாக இருக்கும். அமைதியாக உட்காருங்கள், கண்களை மூடுங்கள்,
உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை வரவிடுங்கள் மற்றும் போகவிடுங்கள், அவற்றுடன் ஒட்டிக்கொள்ளாமல். இந்த பயிற்சி உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை வலுப்படுத்தும், உங்கள் கவனத்தை அதிகரிக்கும், உங்கள் உணர்வுபூர்வமான நுண்ணறிவை மேம்படுத்தும் மற்றும் மிக முக்கியமான விஷயம், இது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். வெளியே எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் நாள் முழுவதும் உங்களை சமாளிக்க வைக்கும் ஒரு அமைதி. காலை 4:45 முதல் 5:30 வரை உடற்பயிற்சி அல்லது உடல் செயல்பாடு. நீங்கள் ஜிம்முக்கு செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. நீங்கள் வீட்டிலேயே யோகா செய்யலாம், புஷ்அப்ஸ் செய்யலாம், ஸ்கிப்பிங் செய்யலாம் அல்லது வெளியே ஓடச் செல்லலாம். பாருங்கள் சகோதரரா, நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் உடலில் என்டார்பின்கள் வெளியாகின்றன. உங்கள் மனநிலை நன்றாகிறது, உங்கள் ஆற்றல் நிலை அதிகரிக்கிறது மற்றும் மிக முக்கியமாக நாளின் மிகவும் கடினமான விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே செய்துவிட்டீர்கள். மீதமுள்ள நாள் எளிதாக தோன்றும் மற்றும் இது உங்கள் மூளையில் BDNF புரதத்தை உருவாக்குகிறது.